ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் அனைவரும் அன்னை கண்டு நமது கவனத்தை அன்னையிடம் முழுமையாக செலுத்தி மிகுந்த பணிவுடனும் பக்தியுடனும் வணங்கி கவனத்தை சகஸ்ராராவில் வைத்து குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்வோம். கவனத்தை மெதுவாக நமது இதயத்திற்கு கொண்டு வந்து இன்றைய தியானத்திற்காக நாம் அன்னையிடம் பிரார்த்தனை செய்வோம். தாயே, தயவு செய்து தாங்கள் எங்களின் இதயத்திற்குள் வாருங்கள். தாயே, தங்களின் வருகையால் எங்களின் இதயம் ஒளி பெற்றுள்ளது. தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற மாயைகளை அகற்றிவிடுங்கள். எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான அறியாமைகளையும் சந்தேகங்களையும் நம்பிக்கையின்மையையும் எங்களுள் இருந்து முழுமையாக அகற்றிவிடுங்கள். தாயே, தங்களை நாங்கள் அனுதினமும் பூஜிக்கும் பாக்கியத்தை எங்களுக்கு தந்தருளுங்கள். தாயே, எங்களுக்கான இன்றைய இந்த காலை நேர கூட்டு தியானத்தை தாங்களே வழிநடத்தி செல்லுங்கள். நாங்கள் தியானம் செய்வதற்கு தயவு செய்து அனுமதி தாருங்கள். மெதுவாக நமது இரு கைகளையும் பூமி தாயின் மீது வைத்து கவனத்தை இரண்டு கைகளிலும் சகஸ்ராராவிலும் வைத்திருப்போம். தாயே, பூமி தேவி, தயவு செய்து எங்களின் பாதங்கள் தங்கள் மீது படுவதற்காக எங்களை மன்னிப்பீர்களாக. தாயே, எங்களின் ஆன்மீக வளர்ச்சிக்கு எங்களுக்குள் தடைகளாக இருக்கின்ற அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறைகளையும் தோஷங்களையும் தயவு செய்து பூமி மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள். தாயே, தயவு செய்து எங்களுக்குள் இருக்கின்ற மாயைகளை அகற்றிவிடுங்கள். தாயே, தயவு செய்து எங்களின் மூலாதார சக்கரத்தை தூய்மைப்படுத்துங்கள். எங்களின் மூலாதார சக்கரத்தில் ஸ்ரீ கணேச தத்துவத்தை தயவு செய்து நிலைநிறுத்துங்கள். தாயே, நாங்கள் இந்த மகா யோகம் செய்வதற்கு
தயவு செய்து அனுமதி தாருங்கள். மந்திரம் ஸ்ரீ கணேஷா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ கணேஷா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. ஸ்ரீ ஆதிபூமி தேவி சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிபூமி தேவி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. நமது கவனத்தை இதே நிலையில் வைத்திருந்து ஸ்ரீ கணேஷ அதர்வசிஷம் கூறுவோம். ॐ नमस्ते गणपतये त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं धर्तासि त्वमेव केवलं हर्तासि त्वमेव सर्वं खल्विदं ब्रह्मासि त्वं साक्षादात्मासि नित्यं ऋतं वच्मि सत्यं वच्मि अवत्वं माम् अववक्तारम् अवश्रोतारम् अवदातारम् अवधातारम् अवानुचानमवशिष्यम् अवपश्चात्तात् अवपुरस्तात् अवुत्तरात्तात् अवदक्षिणात्तात् अवचूर्ध्वात्तात् अवाधरात्तात् सर्वतो मां पाहि पाहि समन्तात् त्वं वाङ्मयस्त्वं चिन्मयः त्वमानन्दमयस्त्वं ब्रह्ममयः त्वं सच्चिदानन्दाद्वितीयोऽसि त्वं प्रत्यक्षं ब्रह्मासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदिदं त्वत्तो जायते सर्वं जगदिदं त्वत्तस्तिष्ठति सर्वं जगदिदं त्वयि लयमिष्यति सर्वं जगदिदं त्वयि प्रत्येति त्वं भूमिरापो नलो नीलो नभः त्वं चत्वारि वाक्पदानि त्वं गुणत्रयातीतः त्वं देवत्रयातीतः त्वं कालत्रयातीतः त्वं मूलाधारस्थितोऽसि नित्यं त्वं शक्तित्रयात्मकः त्वां योगिनो ध्यायन्ति
इन्द्रस्त्वम् अग्निस्त्वं वायुस्त्वं सूर्यस्त्वं चन्द्रमास्त्वं ब्रह्मभूर्भुवःस्वरो गणादीन् पूर्वमुच्चार्य वर्णादि तदनन्तरम् अनुस्वारः परतरः अर्धेन्दुलसितं तारेण रुद्धम् एतत्तव मनुस्वरूपं गकारः पूर्वरूपम् अकारो मध्यमरूपम् अनुस्वाराश्चान्त्यरूपम् बिन्दुरुत्तररूपम् नारसन्धानम् संहिता सन्धिः सैषा गणेशविद्या गणकऋषिः निक्षुद्गायत्री छन्दः गणपतिर्देवता ॐ गं गणपतये नमः एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ती प्रचोदयात् एकदन्तं चतुर्हस्तं पाशमङ्कुशधारिणं रदं च वरदं हस्तैर्बिभ्राणं मूषकध्वजम् रक्तं लम्बोदरं शूर्पकर्णकं रक्तवाससं रक्तगन्धानुलिप्ताङ्गं रक्तपुष्पैः सुपूजितं भक्तानुकम्पिनं देवं जगत्कारणम् अच्युतम् आविर्भूतं च सृष्ट्यादौ प्रकृतेः पुरुषात् परम् एवं ध्यायति यो नित्यं स योगी योगिनां वरः नमो व्रातपतये नमो गणपतये नमः प्रमथपतये नमस्तेऽस्तु लम्बोदरायैकदन्ताय विघ्ननाशिने शिवसुताय श्रीवरदमूर्तये नमो नमः साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः மெதுவாக நமது கவனத்தை நமது இடாநாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் இடா நாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, தயவு செய்து எங்களுக்குள் இருக்கின்ற கடந்த காலத்தின் தேவையற்ற எண்ணங்களை, பயத்தை, குற்ற உணர்வை, தூய்மையற்ற கவனத்தை, தூய்மையற்ற ஆசைகளை தயவு செய்து எங்களிடமிருந்து அகற்றிவிடுங்கள் அம்மா. தாயே, தங்களின் ஸ்ரீ மகா காளி தத்துவமும் ஸ்ரீ பைரவரின் தத்துவத்தையும் முழுமையாக நாங்கள் உணர்ந்த நிலையில் தூய ஆத்மாவாக இருக்க தாங்களே அருள் புரிய வேண்டும் அம்மா.
தாயே, நாங்கள் எப்பொழுதும் நிகழ்காலத்தில் சமநிலையில் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். கவனத்தை இடாநாடியில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை நமது பிங்களா நாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் பிங்களா நாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற எதிர்காலத்தை ஒட்டிய சிந்தனைகளிலிருந்தும் அதனால் ஏற்படுகின்ற பயம், படபடப்பு, பொறுமையின்மை முதலிய அனைத்து குணங்களையும் தயவு செய்து எங்களிடமிருந்து அகற்றிவிடுங்கள். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற அதிகப்படியான உஷ்ணத்தையும் நான் என்ற அகங்காரத்தையும் தயவு செய்து எங்களிடமிருந்து அகற்றிவிடுங்கள். தாயே, ஸ்ரீ மகா சரஸ்வதி தத்துவமும் ஸ்ரீ பைரவரின் தத்துவமும் எங்களுள் முழுமையாக நிறைந்திருந்து எங்களின் செயல்கள் செம்மைப்படுத்துவதற்கு தாங்களே அருள் புரிய வேண்டும் அம்மா. தாயே, நாங்கள் எப்பொழுதும் நிகழ்காலத்தில் சமநிலையில் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். மெதுவாக நமது கவனத்தை நமது மைய நாடியான சுழுமுனை நாடிக்கு கொண்டு வருவோம். தாய், தயவு செய்து எங்களின் சுஷ்மனா நாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, தயவு செய்து எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான மாயைகளையும் சமநிலையற்ற தன்மைகளையும் தயவு செய்து அகற்றிவிடுங்கள். தாயே, தங்கள் அருளால் நாங்கள் ஆத்ம விழிப்புணர்வு பெற்றிருக்கிறோம். தங்களின் அனுமதியுடன் நாங்கள் எப்பொழுதும் நிகழ்காலத்தில் சமநிலையிலிருந்து இறைவனோடு இணைந்த அந்த ஆனந்த நிலையிலிருந்து எங்களின் செயல்கள் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள்.
தாயே, தங்களின் ஸ்ரீ மகாலட்சுமி தத்துவமும் ஸ்ரீ மகாவிஷ்ணு தத்துவமும் எங்களுக்குள் தர்மத்தையும் நேர்மையையும் எப்பொழுதும் நிறைந்து நிலையில் நாங்கள் இருக்க தாங்களே அருள் புரிய வேண்டும் அம்மா. கவனத்தை நமது மைய நாடியில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது இடது கையை வலது சுவாதிஷ்டானாவிற்கு கொண்டு வருவோம். கவனத்தை அவ்விடத்திலேயே வைத்து அன்னையிடம் பிரார்த்தனை செய்யலாம். தாயே, தயவு செய்து எங்களின் வலது சுவாதிஷ்டான சக்கரத்தை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, ஸ்ரீ நிர்மல் சித்தேஸ்வரியாக விளங்கும் தாங்கள் எங்களின் கவனத்தை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, ஸ்ரீ லக்ஷ்மணராக விளங்கும் தாங்கள் எங்களின் அகங்காரத்தை அகற்றிவிடுங்கள். தாயே, ஸ்ரீ ஹிமாலயா சந்திரமாவாக இருக்கும் தாங்கள் எங்களின் கல்லீரலில் இருக்கின்ற அதிகப்படியான உஷ்ணத்தை அகற்றி சமநிலையில் எங்களை வைத்திருங்கள். தாயே, அனைத்தையும் செய்பவர் தாங்களே, அதனை ஆனந்தத்தோடு அனுபவிப்பவரும் தாங்களாவீர். நாங்கள் எதுவும் செய்யவில்லை. தாயே, தங்களின் அன்பும் ஆசீர்வாதமும் எங்களின் வலது சுவாதிஷ்டான சக்கரத்தில் நிரம்பி இருக்கட்டும் அம்மா. மெதுவாக நமது இடது கையை அன்னையை நோக்கி வைத்தவாறு வலது கையை நமது இடது நாபி சக்கரத்தில் வைத்திருப்போம். தாயே, ஸ்ரீ கிரகலக்ஷ்மியாக எங்களின் இடது நாபி சக்கரத்தில் அமர்ந்திருக்கும் தங்களை நாங்கள் வணங்குகிறோம் அம்மா. தயவு செய்து எங்களின் இடது நாபி சக்கரத்தை தூய்மைப்படுத்தி அச்சக்கரம் தங்கள் அன்பால் ஆசீர்வாதத்தால் நிரம்பி இருக்கட்டும் அம்மா. எங்களுக்குள் இல்லற தத்துவத்தை உணர்த்தியோதோடு எங்களை அமைதியுடனும் திருப்தியுடனும் இருக்க செய்பவர் தாங்களாவீர். எங்களின் இல்லங்கள் அனைத்திலும்
தங்களின் தத்துவத்தாலும் அன்பாலும் நிரம்பி இருக்கட்டும். தாயே, எங்களுக்குள் ஸ்ரீ கிரகலட்சுமியின் தத்துவத்தை நிலைநிறுத்தி எங்களின் அனைத்து குடும்பங்களிலும் உண்மையான இல்லற தத்துவத்தை உணர்ந்த நிலையில் பெருந்தன்மையுடனும் அமைதியுடனும் போதுமென்ற மனதுடனும் நாங்கள் எப்பொழுதும் நிறைந்த நிலையில் இருக்க தாங்களே அருள் புரிய வேண்டும் அம்மா. நம்முடைய இடது நாபி சக்கரத்தில் ஸ்ரீ கிரகலட்சுமியின் தத்துவம் என்பது ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவி இருவருக்கும் சார்ந்ததாகும். மனைவிக்குமான தத்துவம் என்பதல்ல, இருவருக்கும் சேர்ந்த தத்துவத்தில் நமது இல்லறம் இருப்பதற்கு தாங்கள் அனைவரும் அன்னையிடம் பிரார்த்தனை செய்து அமைதியையும் ஆனந்தத்தையும் பெறுவோம். நமது வலது கையை அன்னையை நோக்கி வைத்தவாறு இரு கைகளும் அன்னையை நோக்கி வைத்து கவனத்தை மட்டும் நமது விசுத்தி சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, ஸ்ரீ ராதா கிருஷ்ணராக அமர்ந்திருக்கும் தாங்கள் தயவு செய்து எங்களுக்குள் இருக்கின்ற மாயைகளை அகற்றிவிடுங்களம்மா. எங்களின் தியானத்திற்குரிய சக்தியை அளிப்பவரான தாங்கள் அதன் ஆழத்தையும் ஆனந்தத்தையும் உணர அருள் புரியுங்கள். நாங்கள் அதை முழுமையாக உணரும் பொழுது சாட்சி பாவத்துடன் பற்றற்ற நிலையில் எதையும் எதிர்நோக்கும் திறனை பெற்றிருப்போம். தாங்களே அதற்குரிய நிலையை எங்களுக்கு தந்தருளுங்களம்மா. தாயே, எங்களுக்குள் கூட்டுணர்வின் நட்புணர்வை நிலைநிறுத்துங்களம்மா. தாயே, நாங்கள் முழுமையின் ஒரு பகுதியாகவும் பகுதியில் ஒரு துகளாகவும் இருக்க அருள் புரியுங்கள். மந்திரம் ஸ்ரீ ராதா கிருஷ்ண சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ராதா கிருஷ்ணா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. கவனத்தை நமது விசுத்தி சக்கரத்தில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். अधरं मधुरं वदनं मधुरं नयनं मधुरं हसितं मधुरं हृदयं मधुरं गमनं मधुरं मधुराधिपतेरखिलं मधुरं वचनं मधुरं
चरितं मधुरं वसनं मधुरं वलितं मधुरं चलितं मधुरं भ्रमितं मधुरं मधुराधिपतेरखिलं मधुरं वेणुर्मधुरो रेणुर्मधुरः पाणिर्मधुरपादौ मधुरौ नृत्यं मधुरं सख्यं मधुरं मधुराधिपतेरखिलं मधुरं गीतं मधुरं पीतं मधुरं भुक्तं मधुरं सुप्तं मधुरं रूपं मधुरं तिलकं मधुरं मधुराधिपतेरखिलं मधुरं करणं मधुरं तरणं मधुरं हरणं मधुरं रमणं मधुरं वमितं मधुरं शमितं मधुरं मधुराधिपतेरखिलं मधुरं गुञ्जा मधुरा माला मधुरा यमुना मधुरा वीची मधुरा सलिलं मधुरं कमलं मधुरं मधुराधिपतेरखिलं मधुरं गोपी मधुरा लीला मधुरा युक्तं मधुरं मुक्तं मधुरं दृष्टं मधुरं शिष्टं मधुरं मधुराधिपतेरखिलं मधुरं गोपा मधुरा गावो मधुरा यष्टिर्मधुरा सृष्टिर्मधुरा दलितं मधुरं फलितं मधुरं मधुराधिपतेरखिलं मधुरं मधुराधिपतेरखिलं मधुरं मधुराधिपतेरखिलं मधुरम् इति श्रीमद्वल्लभाचार्यकृतं मधुराष्टकं सम्पूर्णम् साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது கவனத்தை நமது சகஸ்ராராவிற்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களுக்குள் சிந்தனையற்ற விழிப்புணர்வு நிலையை நிலைநிறுத்தி அதன் மூலம் எங்களின் தியானத்தினுள் நாங்கள் தியானத்தில் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்களம்மா. கவனத்தை நமது சகஸ்ராராவில் வைத்து 3 மகா மந்திரங்களை கூறுவோம். ॐ त्वमेव
साक्षात् श्री महालक्ष्मी महासरस्वती महाकाली त्रिगुणात्मिका कुण्डलिनी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री सहस्रार स्वामिनी मोक्षप्रदायिनी माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ஜெய் ஸ்ரீ மாதாஜி. நமது இதே தியான நிலையிலிருந்து அன்னையின் சொற்பொழிவு நேற்றைய தொடர்ச்சியை நாம் இப்பொழுது கேட்போம். Once you start respecting yourself, you will not fall into any traps of ego. Very simple. Respect yourself. You have to say, I am a Sahajogi. How can I behave like this? After all, I am a Sahajogi. A kind of a dignity that develops. And then you will start feeling shy of doing something that is stupid. Because ego makes you stupid, that's the point. Absolutely. So, now, if you develop this respect for yourself, I am a Sahajogi, so I can't behave like this. I am a Sahajogi. If you say like that to yourself, then you will be amazed that the dignity of a Sahajogi will definitely keep you down to earth. You will not get into the trap of your ego. So one side is the conditioning, another side is this ego. Simple thing is ego.
that dignity has to be developed. You'll be surprised, among animals there are maryadas. Like a tiger won't behave like a snake, and snake won't behave like a tiger. So we are now Sahajogis. We are tigers among human beings. We are lions among human beings, the highest. We are the highest human beings. It's not necessary to have 10 medals on your body to show that you are something great. But you are Sahajogis. You are Mahayogis. So develop that respect. And you will be surprised, the humility will immediately will walk into you. Humility. I have seen some Sahajogis sit like this, sometimes sit like this, sometimes if the left Vishuddhi is there, like this, right Vishuddhi is there, like this. But then you see yourself. Like a bridegroom has to dress up, and he remembers, I am the bridegroom. I cannot behave like other younger boys who will be there. I have to have my own personality. I am the bridegroom. I am going for my wedding. I cannot behave like all my other friends are there. You have to behave in a particular manner. So assume this. Still, we do not know that we are Sahajogis. Once we know we are Sahajogis, that dignity will develop within us, and with that dignity you will be amazed. You will also see what is wrong in your own country, what is indignified. Now, with whatever has happened in France, you can find out what's wrong with French laws. But French are more interested in drinking and eating and other things. So they never paid attention, oh, let it be, what do you care for laws, let it be as it is, doesn't matter, who should bother about these things, it's nothing important. After all, if you can get something to drink. You go to any French village at seven time, you cannot meet anyone, even a drunkard. They are sitting inside and drinking. I mean, that's the main religion, main pastime. Next day with the hangover they come, so they see everything the other way down. Like this fellow, these journalists who went to India, they saw an iron gate and they thought this was the iron curtain of Hitler. Everything expanded, so big, crooked, because hangover, So the whole life in the West like a hangover. Either they see things too big or too small. They don't see things as they are. Now most of these things are written, which you will read, the psychology and all those things and the books. Mostly they are drunkards. If you see their lives, they have been drunkards. So whatever they have written, why should we take them so seriously? Except for very few who were realized souls, most of them were drunkards. Like those who wrote about Greek tragedies must have been really drunkard people. They must be taking lot of things inside and they must be writing something like that. Because most of the drunkards, when they write, they say that why should I live? I must die. And like that we too have in India many people who have written ghazals who always say that why should we live, we should die. So there's one poet who has said, now you are talking of die, why don't you die once for all? So you will realize that what you will write
what you will say is higher than all these people. But Sahaja Yoga has worked so smoothly in you that you do not know what you are. Today on Guru Puja, you are worshipping your Guru. At the same time, I bow to your Guru within yourself. Let your Guru come up and show itself. Especially the kind of a Guru you have. I am not strict with you, I am very gentle. Because as I told you, fundamentally is a different thing, is that it is not for an individual, but it is for the collective. And if something has to spread collectively, then you have to understand that it has to be only love that is going to. There is no other way we can spread Sahaja Yoga, because we cannot be like Hitler, giving wrong ideas of hatred. Either it could be hatred or love. You teach people, we hate this one, fundamentalism, this, that, you will get thousands ready to fight. You can elevate their baser self and say, all right, come along, let us fight. Racialism, this, that, anything, even nationalism. All right, there are people. But when I say love is very different, try to understand, and because of our collective work, you have to know that love is a source of energy that makes things grow in a living manner. It is the energy which is a living energy. Try to understand now. This is, people don't understand. Love doesn't mean that you hug somebody or do something, but living energy that understands, that makes you grow. I hope you have seen my books and I hope you have read it. In that I have described to you very clearly what is the living energy within us that works. And anything that is working, for example, see this flower. Now, I cannot order this one to go straight. It's moving in its own way. Let it be. It looks nice because no flower should look like another flower. Living energy never creates the same thing exactly than another. Only plastics can be done. Now, when it is growing in its own way. So whatever is built in within you, which is a living energy, built in but living energy, and a living thing that works, it blossoms by itself. The water of pure love is to be given. In pure love, what you see in another person as a guru, what's the matter with myself where it is obstructing me to go further? In another person as a guru, what you see is how to handle this man with love so that he comes closer to reality. It's a very gentle process. It's a very loving process. And nothing like really enjoying your love. Just to know that I love so many people itself is so great. And you to see, feel that I love so much. But it should be samadrishti, means with the same eyes you should see everyone. You see everybody with the same eyes. Isn't it? Only two eyes are there. But you see everyone with the same eyes. They are different. All right? You see them as different. But your eyes do not discriminate.
Your eyes do not see somebody black, somebody white, somebody blue. They see what they are. When you start seeing with samadrishti, means the same eyes, same sight, not to change your ideas. Because what happens, that your own mind twists it and you start seeing somebody as different, somebody as different. Now with the eyes, I see the fan. But supposing my mind is off, I might see as a human being. So if you are a sane person, then you will see everyone as they are. This is samadrishti, is that you have the same eyes for everyone. Do not get twisted. So that you cannot have somebody is your special friend, somebody is number 2 friend, somebody is number 10 friend, and some as your enemy. Once you start looking at things like that, everything will get into proper shapes. Otherwise, one can go crazy. Also, it should be samyak. Samyak means integrated. There should be an integrated knowledge, like the eyes when they see where you are sitting, where you are, where is this person, where is that person, what is the relationship. So the knowledge about others is in relationship with each other. Now supposing there is a gentleman who has a child, and there is a problem between that gentleman and the child. To approach that person, you must know that he has a child. Not to just make him separated from others, singularize him. You take somebody, say he is from England, or he is from Italy. Then try to understand him that he is from that particular background, and that background is around him. So he is like that. If you can have this kind of a full knowledge of others, there will be no problems, no quarreling, nothing. Otherwise, there is a conflict all the time, and that's how one feels very tired. Eyes do not react. Eyes just see. Whatever is there, they just see. Eyes never react, but the mind reacts. And this reaction is the one which is responsible for spoiling your attitude towards people. So now, you should have a witness state. As Gyaneshwara said, Niranjana Pani. Niranjana Pani. To see somebody without any reaction. Just to see. And you'll know everything about that person as soon as you see that person. Niranjana Pani. Because as long as your brain is there, you do not see that person as he is. But as soon as you see that person, you just know what it is. And then immediately you will know his chakras, his kundalini, everything will penetrate. But your mind, which is loaded with nonsense, will not allow you to go to that level. So the Niranjana Pahane, the one where you just see something, that kind of an eye we have to develop. So, with that, a detachment starts. Automatically, you do not criticize anybody because your mind is like this against that person. You do not love somebody because your mind thinks this way. You cannot form groups, you cannot have some people who are dear to you, some are not.
Sometimes if I do not smile at some people, then they grumble and say, this time mother didn't smile at me. I mean, I cannot keep all the time a smile, you see. You must also think of my muscles. All the time, how can I keep my smile on? But there are people who feel very bad that, you see, this time mother didn't smile, so I have to go on smiling all the time at him. I try. So the attitude towards others has to be with Niranjana attitude, because it's a collective work. It's not strict. It is not in any way clamping anything, because it's a living work. Absolutely is living. We cannot. But it is definitely the work which creates harmony, love, affection, feeling of oneness. Imagine to think about someone who is not kind to you, or is a horrible thing. Better think how nice you could be to that person. So the attitude should be that how nice I am going to be with that person. See, somebody is angry with you. It's easy to fight. Come along, you are angry, I am angry. No, go and just tickle. Simple thing like that. And enjoy. Because you cannot enjoy hatred. You cannot enjoy rivalry. You cannot enjoy separatedness. Like this hand has to enjoy this hand. In the same way, you have to enjoy each other. If you cannot enjoy, then you have lost the point. Lost the point. So, in the collective progress, we have to know that we cannot progress if we have no sense of collectivity, that we are part and parcel of one person. If I pull my one ear, it's not that my ear will come out, but it will give pain to the whole body. That's why I say pull both is better. And when you start, seeing this way yourself, then you'll be amazed a kind of a sweet humor about yourself develops. And you really become a very interesting, magnetic personality. And a very enjoyable person, extremely enjoyable. Everybody will seek your company. This is what is the sign of your Guru principle being enlightened. Of course, they have said that you should get detachment, you should not have any attachment to this and that and that and that. This is all talk. But actually, only introspection and assumption, or we can say the knowledge of your own depth itself will give you that feeling. If you have that knowledge that I am a Sajogi and my depth of divinity is so great, that itself will be more than sufficient for you to exist as the topmost Guru. Actually, I am no more a Guru, I was never a Guru. I am a mother, I am hopeless Guru.
Because a guru who cannot be strict is useless. And I have to prepare myself to say things, If there's problem between two people, and then if there's some gap of time where I have to say to them, then I start how to become strict. I tell myself. Spontaneously if something comes, then I say, why are you doing like this for the most? Spontaneous. So, you have to develop this special style of guruship in yourself, which is for the collective working. Again, remember, it is for the collective working. So today, you worship your guru principle within yourself when you are worshipping. I would not say that you should try to follow me because I am hopeless in many things. Say banking I don't understand, money I don't understand. There's so many things I don't know. Really. I'm hopeless. Law I don't understand. You should not be like me, agreed. But you should be able to say, as I say, that, you see, I have these problems. But one thing for sure, you must have complete knowledge of Sahaja or desire to know everything about Sahaja. If that works out, then you will swim into this ocean of knowledge. Like a jet. And whatever you want to know, you will know. But there should be a desire to know. Never get satisfied that I know sufficiently enough about Sahaja. No, never. In all other things you can be satisfied, but only on one thing, that Sahaja Yoga still I have to know through my brains. And my heart should have that knowledge. It should be in my heart, not only in my brain. I should know through my brain, it should be in my heart. Like when you see a film, you see King Kong. Then you know it's King Kong, alright, it's the film, doesn't matter. Normally our knowledge is like that. But if you see Mr. King Kong standing here, oh my God, he's already here. In the same way, when our knowledge is in the brain, it is just like a film is away from, it's not in our heart. But when it is heart, it acts, it works. It doesn't work through brain. In the brain it just stays, but in the heart it works. In the heart resides the spirit. It's very simple that we are people who are more living with our brains, not with our heart. But know that we are in reality. See, King Kong is standing before us. We are not seeing a film, it's in reality. And in reality, the heart has to work, not the brain. Because reality is only through the heart, not through the brain. Once you understand this, then you'll open your heart, enlarge it. Now this is in my heart. So the whole thing will be so clear-cut in your head. You will know everything clearly. What is to be done, how to react, how to work it out. If you put all this knowledge of Sahaja Yoga into your heart, first of all you will have to enlarge your heart, otherwise you can't put this ocean. And then you say, this Sahaja Yoga. To me everything seems to be Sahaja Yoga. Buying this house, coming to this place, all this is Sahaja Yoga. I can see clearly.
Anything that I see, I connect it to Sahaja Yoga immediately. This is Sahaja Yoga. Why this is so? This is because of Sahaja Yoga. This is Sahaja Yoga. So everywhere you start seeing Sahaja Yoga, when your heart knows what your brain knows. I've known people who know all the mantras very well, everything very well and all that, but in the heart. So put it in the heart. In Sahaja Yoga, the Guru is not through his brain but through his heart. May God bless you. அன்னையின் உரையை மனதில் கொண்டு சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். தாயே, எங்களுக்கான இன்றைய இந்த காலை நேர கூட்டு தியானத்தை தந்தமைக்கு எங்களின் கோடான கோடி நன்றிகளை தங்களுடைய பொற்பாதத்தில் பணிவோடு சமர்ப்பிக்கிறோம். ஓம் त्वमेव साक्षात् श्री आदिशक्ति माताजी ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. நாம் அனைவரும் அன்னைக்கு நன்றி கூறி வணங்கி குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்வோம்.